ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும், உங்களால மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. ஓகே. ஆனா, நீங்க மார்க்கெட்ல தோறாம இருக்கலாம். ம். நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். ம். இப்போ நம்ம பர்ஸ் கீழ தொலைஞ்சிட்டு, ம். நம்ம எவ்வளோ காசு வச்சிருக்கோம் அதான் தொலைஞ்சுப்போம். அதுக்கு மேல போகுமா? கிடையாது. நீங்க ஒரு பொசிஷன் எடுக்குறீங்கன்னா, ம். நீங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுக்குறீங்க, அத பொறுத்து தான் உங்க லாஸ் இருக்கு. ம். ப்ராஃபிட் நம்ம கையில என்னைக்குமே கிடையாது. ம். ஆனா லாஸ் என்னைக்குமே நம்ம கையில இருக்கு. ஓகே. நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால, கம்மிங் 90 டேஸ் ம். ப்ராஃபிட்ட மட்டும் டார்கெட்டே பண்ணாதீங்க. ம். லாஸ டார்கெட் பண்ணுங்க. நான் 100% சொல்ல முடியும். நீங்க 90 டேஸ் எஸ்எல் வச்சு பழகிட்டீங்கன்னா, ம். 91th டே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால உங்க சிஸ்டம்ல எஸ்எல் இருக்கும், மைண்ட்ல இருக்காது. 2வது லாஸ் வைக்க படிச்சிட்டீங்க எஸ்எல் முடிஞ்சிட்டு. 3வது பார்க்குற ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் கிடையாது. புக் பண்ற ப்ராஃபிட்டும் நம்ம ப்ராஃபிட் கிடையாது. பே அவுட் பண்ணி நம்ம அக்கவுண்ட்ல வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராஃபிட் நம்ம ப்ராஃபிட். ஓகே. நீங்க ஒரு தடவை ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க. ம். அந்த டார்கெட் ஹிட் ஆயிட்டு, ம். நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ற ஒரு வேலை. நேரா எக்ஸிட். உங்களோட பொசிஷன் முடிஞ்சிட்டு. ம். அட் எனி காஸ்ட் ஒரு ரூல் பண்ணுங்க. அட் எனி காஸ்ட் இந்த லாஸ் வந்தா நான் எக்ஸிட், இந்த ப்ராஃபிட் வந்தா நான் எக்ஸிட். ஃபர்ஸ்ட் லாஸ், ப்ராஃபிட்டே வேண்டாம். ஃபர்ஸ்ட் லாஸ். ம். லாஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் உங்க கையில இருக்கு. ம். என்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க, ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போங்க. புக் பண்ணக்கப்புறம் மறுபடியும் குரங்கு புத்தி வந்துடும். ஐயோ புக் பண்ணாம இருந்தா இன்னும் போயிருக்கும். ஏன்னா எங்க போய் முடியும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ம். நீங்க 100 ரூபால பை பண்ணுவீங்க, நீங்க 300 ரூபாய் ஆயிட்டுன்னு நினைப்பீங்க, அது 500 ஆகலாம். 100 ரூபால பை பண்ணிட்டு இது என்ன 120 ரூபாவே போக மாட்டேங்குன்னு நினைப்பீங்க, அது 140 ரூபா போகலாம். ம். ஸோ அது டார்கெட் நம்ம கையில கிடையாது. நீங்க டார்கெட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லாஸை டிசைட் பண்ணுங்க, திருப்பி டார்கெட் வேண்டாம் எஸ்எல்ஐங்க. ம். 3வது ஆன் எனி கிவன் டே ஒரு சில நாள் இருக்கு மார்க்கெட் காசு தராது. நீங்க உங்க பிஎன்எல் செக் பண்ணுங்க. ம். என்னைக்கெல்லாம் மண்டேக்கு உங்களுக்கு காசு வந்திருக்கா, எக்ஸ்பைரி டேக்கு வந்திருக்கா, 1DTக்கு வந்திருக்கா, உங்களுக்கு என்னைக்கு மட்டும் நல்ல காசு வருதோ ஓகே. அன்னைய நாள் ட்ரேட் பண்ணுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.